பங்களாதேஷ்ல யூனெஸ்கோ கொடுக்கும்போது அதை எக்கனாமிக் பிரைஸா தான் கொடுத்தாங்க. ஆனா அது எக்கனாமிக்கா பீஸா பாலிடிக்ஸா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நாம சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு. ஏன்னா முகமது யூனஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு எக்கனாமிஸ்டா பிஹேவ் பண்ணல, ஒரு பொலிட்டீஷியனா பிஹேவ் பண்றாரு. பொலிட்டீஷியனா மட்டும் இல்லாம ஒரு முஸ்லிமா, ஒரு சைனாவின் பகடக்காயா அவர் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டார். முஸ்லிமா ஒரு அடையாளப்படுத்திக்கிட்டார். இன்னைக்கு நிலைமை கட்டுக்கு மீறி போனதுக்கு அப்புறம் அவர் வந்து நியாயம் தர்மம் இந்துக்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருக்காரு இல்ல. இதே யூனுஸ் தான் போன வருஷம் சின்மாய் தாஸ சிறைப்படுத்தினவர். இன்னைக்கு வரைக்கும் சின்மாய் தாஸுக்கு சிறையில தான் வாடிக்கிட்டு இருக்கிறாரு. சின்மாய் தாஸ் வந்து யாரையும் கட்டாய மதமாற்றம் பண்ணல. சின்மாய் தாஸுங்கிறது மக்களுக்கு சொல்லிக்கிற இஸ்கானுடைய ஒரு துறவி.